அல்லாஹ்வை விட்டுவிட்டு மனைவி இல்லை, அல்லாஹ்வை விட்டுவிட்டு பெற்றோர்கள் இல்லை, அல்லாஹ்வை விட்டுவிட்டு பிள்ளைகள். அதே போலதான் தீனில் அல்லாஹ்வை விட்டுவிட்டு ஷேக் இல்லை, அதே மாதிரிதான் அல்லாஹ்வை விட்டுவிட்டு எந்த இமாம்களும் இல்லை, அல்லாஹ்வை விட்டுவிட்டு ரசூலே இல்லை. சில பேர் ஷேக் ஷேக் அங்க அல்லாவும் கிடையாது, ரசூலும் கிடையாது, உங்களுக்கு ஷேக் தான் அப்படியே எல்லாம். இது என்ன தீன்? அது இந்த இது இது தரிக்கத்தே கிடையாது, இது தீனே இல்லை. எல்லாத்தையும் விட ஷேக் ஷேக் கேட்டா ஃபனாஃபி ஷேக் அப்படி இல்லவே இல்லை. ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் ரசூல் 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 மௌலூத் ஓதுங்க, அது பண்ணுங்க, ஸலவாத் ஓதுங்க, அப்படி எல்லாம் கிடையாது. ரசூல் அப்படி மௌலூத் ஓதுங்க, பாத்தியா ஓதுங்க, அப்படி அல்லாஹ் பற்றி ரசூலை பற்றி புகழ்ந்து பாட்டு படிக்கிறாங்க, படிங்க வேணாம்னு சொல்லுங்க. அல்லாஹ் புகழ்ந்து எப்போ பாட்டு படிச்சிருக்கீங்க? அல்லாஹ் புகழ்ந்து எப்போ பேசியிருக்கிறீங்க? அல்லான்னு சொன்னா என்னமோ ஒரு முதலாளி மாதிரி, என்னமோ ரசூல் மேல அவ்வளோ அப்படி உங்களுக்கு அப்படி உங்கதான். இது என்ன கிடையாது, அல்லாஹ்வின் முஹப்பத் இல்லாத ரசூலுடைய முஹப்பத் நரகத்துக்கு தான். அல்லாஹ்வை மறந்த அவுலியாக்களுடைய முஹப்பத் அதுவும் நரகத்துக்கு தான். அல்லாஹ்வை மறந்த தர்காதராவை சுத்துறான், ஓ நரகத்துக்கு முதல் டிக்கெட் உனக்கு தான் நினைச்சுட்டான். நாங்க தர்காதராவை போயிட்டா எங்களுக்கு அப்படி. அல்லாஹ்வை மறந்து விட்டு உலகத்தில் யாரை பிடித்தாலும் நரகம் தான். யாரோட பிடிங்க, சையதுல் அம்பியாவை நீங்க பிடிச்சாலும் சரிதான். அல்லாஹ்வை மறந்து விட்டு நீங்கள் சையதுல் அம்பியாவை பிடிச்சாலும் அவங்களே துரத்தி விட்டுருவாங்க, போடாங்க நீ என் ஆளே கிடையாது, நானே அல்லாஹ்வை பிடிச்சது. தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. پروردگار عالم تیرے رحم اور کرم اور عفو اور نرمزہ کا تجھے واسطہ. سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا جميع پیران سلاسل کا پیر موری کا پیر عارف کا پیر امداد واسطہ. یا اللہ ہم سب کو مغفرت فرما، ہم سب کو مغفرت فرما، ہم سب کو علم نافع عنایت فرما، کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت و توفیق عنایت فرما بجاہ سیدنا محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم. பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த சமுதாயத்தில் படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் மட்டுமல்ல, நாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை உள்வாங்க வேண்டும். போன வாரம் என்ன விஷயம் பேசலாம்? அது முக்கியமான உள்கரு என்னன்றது சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்பு பலமானதாக ஆக வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வேலை அது மட்டும்தான். அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்பு எந்த அளவுக்கு உறுதியாக ஆகிறதோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் மனிதன் வந்ததற்கான வேலையை சிறப்பாக செஞ்சிருக்கிறான்னு அர்த்தம். காசு பணம் சேர்த்து வச்சிருக்கிறான், வீடு வாசல், சொத்து சுகம், அது எதுவும் அவனுடையது அல்ல. சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு சொத்துன்னு சொன்னால் ரெண்டு தான். என்னதான்? ரெண்டு சொத்து. ஒன்று அவன் உண்டு கழித்தது, அவன் சாப்பிட்டான்ல, அதுதான் அவனுடையது. நம்ம வீட்டில் எவ்வளோ சோறாக்குவோம், எவ்வளோ செய்வோம், ஆனால் நமக்குரியது என்ன? நாம் என்ன சாப்பிடுமோ அதான் எல்லாமே நமக்குரியது இல்லை. இரண்டாவது அவன் உடுத்தி கிழித்தது, இவன் போட்டு அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாதுன்னு அளவு போயிடுச்சு, அதுதான் நம்மளுடைய சொத்துனா. இப்போ மனிதனுடைய சொத்து ரெண்டு தான். ஆனால் எல்லாம் என்னோட சொத்துன்னு நினச்சிட்டு இருக்கிறான். இது சொத்தை உண்மையில் இது சொத்து இல்லை. நீங்கள் சாப்பிட்டீங்களே அதுதான் அவன் சொத்து அப்படின்னு யாரும் ஏற்றுப்பாங்க. சாப்பிட்டோம் நீங்கள் கிழிச்சிட்டீங்களே அதுதான் அவன் சொத்துன்னு அது யாரும் ஏற்றுப்பாங்க. அது கிழிஞ்சு போச்சு அவ்வளோ. அப்போ இது சொத்து இல்லை, சொத்தாக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சொல்ல சொத்துன்னு சொல்லணும்னா அவனுக்குரியதுன்னு இந்த உலகத்தில் சொல்லணும்னா இந்த ரெண்டு தான். வேறு எதுவும் மனிதனுக்குரியது இல்லை. சும்மா நினைச்சிட்டு இருக்கணும், எல்லாம் என்னோடது. மனிதனோடது என்னது? அவனுடைய சொத்து, உண்மையான செல்வம் என்னது? ஈமான். என்னது? ஈமான். அல்லாஹ்வோடு அவன் ஏற்படுத்தி கொண்ட இணைப்பும் பிணைப்பும் தான். ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான்? இவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க, எல்லோருக்கும் அவரவர்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும். அதுதான் தீனே தவிர அவர்களுக்காகவே செஞ்சா அது தீனா இருக்காது. தீன் எல்லோருடைய கடமைகளையும் நீங்க என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கள், கட்டளை எழுது. மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டார்கள் எல்லோருக்கும் நீங்க என்ன செய்யணும்? நல்ல விதமாக நடக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அப்படி நல்ல விதமாக நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனால் அவர்கள் அல்லாஹ்விற்காக நல்ல விதமாக நடக்கிறார்களா? இல்லை தங்களுடைய இஷ்டத்துக்காக நல்ல விதமாக நடக்கிறாங்களா? நல்லதே செய்தாலும் அது அல்லாஹ்விற்காக என்று செய்யும் பொழுதுதான் அது ஈமானாக, தீனாக, இறைவனுக்கு மகிழ்ச்சியானதாக. நீங்க நல்லதான் செய்றீங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டான். அல்லாஹ் செய்யலைன்னு சொன்னான், அல்லாஹ்விற்காக என்று செய்யாவிட்டால் யார் சந்தோஷப்பட மாட்டான், எல்லாம் சந்தோஷப்பட மாட்டான். அதனால கியாமத்துல கொடை வல்லல் ஒருத்தர் வருவார். அல்லாஹ் கேட்பான், உனக்கு நான் செல்வத்தை கொடுத்தேன், என்ன செய்தாய்? அப்போ அவர் சொல்லுவார், அல்லாஹ் நீ எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தேன், அதையெல்லாம் நான் நல்ல காரியங்கள் செலவு. அப்போ அவர் யாருக்கெல்லாம் கொடுத்தாரோ அவர்களெல்லாம் உண்மையிலே சந்தோஷப்பட்டிருப்பாங்களா இல்லையா? சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், இல்லை நீ போய் சொல்கிறாய், உன்னை எல்லோரும் கொடை வல்லல் என்று புகழ வேண்டும் என்பதற்காக நீ செய்ய. எல்லோரும் இழுத்துட்டு போக நேரத்துக்குன்றான். ஒரு நல்லதானே செஞ்சார், அவர் யாரும் கெடுதல் செய்யலையே, அவர் என்ன கெடுதல் செஞ்சாருன்றதுக்காக ஒரு நேரத்துக்கு கொண்டு போகப்படுது. நிறைய சொத்து வச்சிருந்தார், நிறைய செல்வங்களை வச்சிருந்தார். அந்த செல்வங்களை எல்லாம் ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினார். இவரை கொண்டு பல்லாயிரம் மக்கள் பிரயோஜனம் அடைஞ்சாங்க. அல்லாஹ்வும் அதை சொல்கிறான். அல்லாஹ் அதை மறுக்கல.
அல்லாஹ் என்ன சொல்றான், உன்னை எல்லோரும் கொடை வல்லல், நல்லது செஞ்சவங்களுக்கே நரகம் தான் சொன்னா, கெட்டது செஞ்ச இன்னைக்கு கெடுதலை செஞ்சுக்கிட்டு தெம்பா உட்காந்துருக்குறாங்க. அதை பற்றி எந்த விதமான வருத்தமோ குற்ற உணர்வோ, தப்பு பண்ணிட்டுமே எதுவுமே இல்லை மனசுல. கேட்டேன், ஆமா சின்னப்பா விடுங்க, அதான் முடிஞ்சு போச்சு, அதையும் பேசுறீங்க. அப்படி அல்லாஹ் சொல்ல முடியாது. அல்லாஹ்விடத்தில் ஃபமயஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அணு அளவு நன்மை செய்தால் அதை அவன் பார்ப்பான். அணு அளவு சின்ன நன்மை தான், அது அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ் காண்பிப்பான், நீ இந்த நல்லது செஞ்சிருக்க. அதே போலதான் அணு அளவு ஒரு தீமை செய்தால், கெடுதல் செய்தால் அதையும் அல்லாஹ் காட்டுவான், அதையும் அல்லாஹ் பாதுகாப்பில் வைத்திருக்கிறான். நாம சும்மா இதுதானே சின்ன விஷயம், லேசான விஷயம், அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். மிகப்பெரிய இமாம், தீனுக்காக பல சேவைகள் செய்த மிகப்பெரிய இமாம் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் இமாம் கசாலி இமாம்னு நினைக்கிறேன், அவங்களுடைய வரலாறு தான் அவங்க இல்லை. அவர்கள் இறந்ததுக்கு பிறகு கனவுல ஒருத்தர் பார்க்குறாரு, பார்த்து கேட்டார், அல்லாஹால உங்களிடம் எப்படி நடந்து கொண்டார்? அப்போ அவங்க சொன்னாங்க, இமாம் சொன்னாங்க, நான் ஒரு நாள் புத்தகம் எழுதிட்டு இருக்கும்போது என்னுடைய காலத்தில் அந்த மையை தொட்டு எழுதுவாங்க. அப்போது நான் தொட்டு எழுதும்போது ஒரு சொட்டு மை விழுந்துச்சு, அதில் ஒரு ஈ உட்காந்து அதை குடிச்சிச்சு. அப்போ அதை நான் விரட்டாமல் அப்படி அமைதியாக அது குடிச்சிட்டு போகிறோம், அது போகிற வரைக்கும் அமைதியாக இருந்தேன். ஏதாவது அசைச்சோம்னா அது பறந்து போயிடும், அது பறக்காமல் அது குடிக்கட்டும். தாகத்தில் அது அல்லாஹாலா அந்த ஈக்கு நான் அந்த தாகத்தை தீர்த்ததற்காக என்னை எல்லாம் மன்னித்து விட்டான். அப்படி எவ்வளவோ நன்மைகளை செஞ்சுருக்கிறாங்க, எவ்வளவோ தொழுதுருக்கிறாங்க, எவ்வளோ விவாதத்தை செஞ்சு, ஆனால் அந்த நேரத்தில் அந்த சின்ன ஒரு ஈக்கு, இப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறான், ஃபமயஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அணு அளவு நன்மையாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்படும். நிச்சயமா அப்போ எந்த ஒரு நன்மையையும் லேசாகவும் நினைக்கக்கூடாது, சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு விஷயம் அல்லாஹ்விற்கு பிடித்தமானது ஆகிவிட்டால் அதன் காரணமாக அல்லாஹ் நம்முடைய துனியாவையும் மாற்றுவான், நம்முடைய ஆகிரத்தையும் மாற்றுவான். அதே போலத்தான் அப்படியே மாற்றமாக நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், இது சின்ன தப்பு தானே, இது சின்ன, அப்படி லேசாக நாம் நினைத்தால் அந்த ஒரு காரியம் நம்மை நரகத்தில் ஒரு விஷயத்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு மனிதன் நன்மையில் முன்னேறி சொர்க்கத்திற்கு நெருக்கத்தில் இருப்பான், சொர்க்கத்துடைய வாசலுக்கு நெருக்கத்தில் இருப்பான். அவ்வளவுதான், அடுத்து ஒரு அடி எடுத்து வச்சு சொல்லணும். ஆனால் அந்த நேரத்தில் அவன் ஒரு தீமையை செய்து விடுவான், அதனால் அவன் அங்கிருந்து நரகத்திற்கு தூக்கி வீசப்படுவான். காலமெல்லாம் அவன் செஞ்சிருப்பான். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று தானே அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அதே போலத்தான் ஒரு மனிதன் பாவங்கள் செய்து நரகத்துடைய விளிம்பில் இருப்பான். அந்த மனிதன் ஏதோ ஒரு நல்லது செய்வான், அதன் காரணமாக அல்லாஹ்தாலா நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்தில் அவன் கொடுப்பான். இப்போ நன்மைகள் தீமைகள் விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அந்த நன்மைகளும் எப்பொழுது நன்மைகளாக ஆகும், நம்முடைய பெருமைக்காக, நம்முடைய மதிப்பிற்காக, என்னுடைய கௌரவத்திற்காக, என்னுடைய சந்தோஷத்திற்காக, இல்லை படைப்புகளுடைய சந்தோஷத்திற்காக, இப்படியெல்லாம் அந்த நன்மைகள் இருந்தால் அப்பொழுதும் அந்த நன்மைகள் நன்மைகளாக அல்லாஹ்விடத்தில் கணக்கிடப்படும். அது அல்லாஹ்வுடைய சந்தோஷத்திற்காக இருக்கும். யாருடைய சந்தோஷத்திற்காக? அல்லாஹ்வுடைய சந்தோஷத்திற்காக நாம் செய்யக்கூடிய சின்ன காரியங்களும் அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் பாக்கியங்களாக நமக்காக பத்திரப்படுத்தப்படும். இப்போ நாம நல்லது செய்கிறோமே அந்த எண்ணத்துல நாம எப்பொழுதும் இருந்து விட முடியாது. எவ்வளவு நல்லது செய்தாலும் நாம் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அல்லாஹ்வுக்காகத்தான், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காகத்தான். இப்போ அந்த எண்ணம் எப்போ வரும்? முதலில் நமக்கு ஈமான், அல்லாஹ்வுடைய தொடர்பில் நாம வரும் பொழுதுதான், எல்லா காரியங்களையும் அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுதுதான். எந்த விஷயமாக இருந்தாலும் யாரோடு தொடர்பு படுத்தணும்? அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தணும்.
அல்லாஹ்வோட தொடர்பு நாம படுத்துறதுனால அல்லாஹ்வோட தொடர்பு ஆகுதா, இல்லை ஏற்கனவே எல்லா காரியங்களும் அல்லாஹ்வோட தொடர்பு பட்டு தான் இருக்குதா? எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய தொடர்பில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வை விட்டுவிட்டு எந்த காரியமும் இல்லை. அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ் இல்லாமல் நாம் எதையும் தொடவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. எல்லா செயல்களிலும், எல்லா காரியங்களிலும், எல்லா சிந்தனைகளிலும், அத்தனையிலும், ஒவ்வொரு அசைவிலும் அல்லாஹ்வுடைய தொடர்பு நிரம்பி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வை மறந்துவிட்டு நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அல்லாஹ்வை விட்டு நம்மை தூரமாகும், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகும், அல்லாஹ்வுடைய வெறுப்பை உண்டாகும். அல்லாஹ்வை விட்டுவிட்டு கணவன் இல்லை, அல்லாஹ்வை விட்டுவிட்டு மனைவி இல்லை, அல்லாஹ்வை விட்டுவிட்டு பெற்றோர்கள் இல்லை, அல்லாஹ்வை விட்டுவிட்டு பிள்ளைகள். அதே போலதான் தீனில் அல்லாஹ்வை விட்டுவிட்டு ஷேக் இல்லை, அல்லாஹ் விட்டுவிட்டு. அதே மாதிரிதான் அல்லாஹ்வை விட்டுவிட்டு எந்த இமாம்களும் இல்லை, அல்லாஹ்வை விட்டுவிட்டு ரசூலே இல்லை. அல்லாஹ் விட்டு சில பேர் ஷேக் அங்க அல்லாஹ்வும் கிடையாது, ரசூலும் கிடையாது, உங்களுக்கு ஷேக் தான் அப்படியே எல்லாம். இது என்ன தீன்? அது இது தரிக்கத்தே கிடையாது, இது தீனே இல்லை. எல்லாத்தையும் விட ஷேக் அப்படி எல்லாம் எல்லாம் மறந்துடும். கேட்டால் ஃபனாஃபி ஷேக் அப்படி இல்லவே இல்லை. ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் ரசூல் மௌலூத் ஓதுங்க, அது பண்ணுங்க, ஸலவாத் ஓதுங்க, அப்படி எல்லாம் கிடையாது. ரசூல் அப்படி மௌலூத் ஓதுங்க, பாத்தியா ஓதுங்க, அப்படி அல்லாஹ் பற்றி ரசூலை பற்றி புகழ்ந்து பாட்டு படிக்கிறாங்களா? படிங்க, வேணாம்னு சொல்றாங்க. அல்லாஹ் புகழ்ந்து எப்போ பாட்டு படிச்சிருக்கீங்க? அல்லாஹ் புகழ்ந்து எப்போ பேசியிருக்கிறீங்க? அல்லான்னு சொன்னா என்னமோ ஒரு முதலாளி மாதிரி, என்னமோ ரசூல் மேல அவ்வளோ அப்படி உங்களுக்கு அப்படி உங்கதான். இது என்ன கிடையாது, அல்லாஹ்வின் முஹப்பத் இல்லாத ரசூலுடைய முஹப்பத் நரகத்தில் தான் இருக்கும். எப்படி அல்லாஹ்வுடைய முஹப்பத் இல்லாத பெற்றோருடைய முஹப்பத் நரகத்துக்கு போகும், அல்லாஹ்வுடைய முஹப்பத் இல்லாத பிள்ளைகளின் முஹப்பத் நரகத்துக்கு தான். அல்லாஹ்வை மறந்த அவுலியாக்களுடைய முஹப்பத் அதுவும் நரகத்துக்கு தான். அல்லாஹ்வை மறந்து தர்காதராவை சுத்துறான், ஓ நரகத்துக்கு முதல் டிக்கெட் உணர்றான் நினைச்சுட்டான். நாங்கள் தராதராவா போயிட்டா எங்களுக்கு அப்படி. அல்லாஹ்வை மறந்து விட்டு உலகத்தில் யாரை பிடித்தாலும் நரகம் தான். யாரோட பிடிங்க, சையதுல் அம்பியாவை நீங்க பிடிச்சாலும் சரிதான். அல்லாஹ்வை மறந்து விட்டு நீங்கள் சையதுல் அம்பியாவை பிடிச்சாலும் அவங்களே துரத்தி விட்டுருவாங்க, போடாம நீ என் ஆளே கிடையாது. நானே அல்லாஹ்வை பிடிச்சதான் இருக்கிறேன், நானே அல்லாஹ்வை கொண்டுதான் இருக்கிறேன், அவனை கொண்டுதான் எனக்கு அந்தஸ்து, அவனை கொண்டுதான் எனக்கு பெருமை, அவனை கொண்டுதான் நான் உஜூதாக இருக்கிறேன். அவனை விட்டுட்டு நீ என்கிட்ட வந்துட்டு என்ன? நீ உண்மையான ஷேகுமார்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு தன்னிடத்துல வருபவர்களை ஊக்குவிக்க மாட்டாங்க. அப்படி விட்டவர்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவாங்க. அப்படியே சில பேர் அல்லாஹ் மறந்திருந்தா ஞாபகப்படும், அதுக்கு தான் ஷேக். அல்லாஹ்வின் பக்கம் உள்ளங்களை திருப்புபவர்களுக்கு பேர் தான் ஷேக். எல்லாத்தையும் முடிச்சு தான் பக்கம் இழுத்துக்கிட்டு நான் தான் பெரிய ஆளு, என்னை விட்டா யாரும் கிடையாது, அப்படி எந்த ரசூலும் சொல்லலை, எந்த ரசூலும் சொல்லலை. இன்றைக்கு அவுலியாக்களுக்கு ஒரு கூட்டம், சஹாபாக்களுக்கு ஒரு கூட்டம், ரசூலுக்கு ஒரு கூட்டம், அல்லாஹ்வுக்கு எந்த கூட்டமும் கிடையாது. அல்லாஹ்வை பத்தி பேசினா அதெல்லாம் பேச வேண்டிய விஷயம் இல்லை. பள்ளிவாசல்ல அல்லாஹ்வை பத்தி பேசுறது அனுமதி. ரசூலை பத்தி பேசுறீங்களா? நல்லா பேச. ரசூலை பேசினா எல்லாம் வந்துடுங்க பொய், அவுலியாக்களை பேசினா எல்லாம் வந்துடுங்க பொய். இவர்கள் தானும் ஏமாந்து மக்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் துனியா, உள்ளத்தில் எல்லாம் துனியா நிரம்பி கிடக்குது. இந்த துனியாவுக்காகத்தான் இவங்க எல்லாம் செய்யறாங்க. உண்மையில் இவர்களுக்கு ரசூலுடைய முஹப்பத்தும் இல்லை, அவுலியாக்களுடைய முஹப்பத்தும் இல்லை, ஷேகுமார்களுடைய முஹப்பத்தும் இல்லை. ஷேகுக்கும் துனியா தான் பெருசு, முரீதுக்கும் துனியா தான் பெருசு. ஃபனாஃபி ஷேக், ஷேகுல் ஃபனாவாகணும். எப்படி ஃபனாவாகணும்? ஷேகு பெரிய மனுஷன், ரொம்ப உயர்ந்த மனிதர், உன்னதமான, அப்படி இல்லை. ஷேகு ஃபானி, ஷேகே இல்லை, அப்படி ஃபனாவாகணும். அங்கே இருப்பது யாருதான்? ரசூல் தான்.
ரசூலில் பணவாகணும். எப்படி பணவாகணும்? ரசூல் பெரிய அந்தஸ்து உள்ள மனிதர் அப்படி நினைச்சா அங்கேயும் ஒன்றும் கிடைக்காது. ரசூல் இல்லை, அங்கே இருப்பது அல்லாஹ். ஷேഖில் இருந்து ரசூலாக, ரசூலில் இருந்து அல்லாவாக பார்த்து அல்லாவில் பணாவாகுவதற்கு பேரு தான் பனாஃபி ஷேக். ஷேഖில் ரசூலை பார்த்து, அந்த ரசூலில் அல்லாவை பார்த்து, அந்த அல்லாவில் பணாவாகணும். அதுக்கு பேர் தான் என்னது? பனாஃபி ஷேக். மூணு சேர்ந்துதான் வரும், தனியா வராது. இது அத்தனைக்கும் அடிப்படை என்ன? ஈமான். எந்த விஷயமாக இருக்கட்டும், வாழ்க்கையுடைய ஒவ்வொரு காரியமும் அது நன்மையா தீமையா, அது ஈமானை கொண்டுதான் முடிவு செய்யணும். ஈமான் இருந்தால் அது ஹைர், நன்மை. ஈமான் இல்லாவிட்டால் அது ஷர், தீமை. அது எவ்வளவு நல்ல காரியமா இருந்தாலும் சரிதான். அதனால் எத்தனையோ மக்கள் பயனடைந்திருந்தாலும் சரிதான், அது என்னதான்? தீமைதான், அது நன்மையாக ஆகாது. ஈமான் என்பது இன்னைக்கு சேத்தான் என்ன செஞ்சிட்டான்? ஃபியூஸை பிடிக்கிட்டான். என்ன பண்ணிட்டான்? ஃபியூஸை பிடிக்கிட்டான். எல்லாம் மற்றதெல்லாம் இருக்குது. ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏசி இருக்குது, அது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபியூஸ் மட்டும் இல்லை. அது மாதிரி தான் தொழுகை இருக்குது, நோம்பு இருக்குது, ஜகாத் இருக்குது, ஹஜ் இருக்குது, தான தர்மங்கள் இருக்குது. அப்படியே ஒரு புயல் வந்துட்டு அவனே ஓடி போய் நாங்கள் தான், எங்கள் கட்சி தான், நாங்கள் போய் அப்படி எல்லாத்துக்கும் பிரியாணி கொடுத்தோம், ட்ரெஸ் கொடுத்தோம். அப்படி பாருங்க அந்த பாய்ங்கெல்லாம் அப்படி எப்படி உதவி சூப்பர். அந்த நேரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான், அந்த தீவிரவாதி போகிறான். தொப்பி போட்டு போக முடியல, இந்த தீவிரவாதி போகிறான். நீ எவ்வளோ கொடுத்தாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நீ இந்த மனுஷங்களை திருப்திப்படுத்துறதுக்காக மனிதர்களுக்கு பின்னால் போய் நான் ரொம்ப நல்லவங்க, நல்லா பாய்ங்க, ரொம்ப பாய்ங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நீங்க என்னதான் உளுந்து பரண்டு தோலையே உரிச்சு அப்படியே விரிச்சு உட்கார வச்சா கூட அதுக்கு பிறகு உன்னை தீவிரவாதி, பயங்கரவாதி, மோசமானவங்க, கெட்டவங்க சொல்லணும். அது அவன் சொல்லல, அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். ஏன்? நீ அல்லாவை ஏமாத்திட்டு போற, அல்லாவை புறக்கணிச்சிட்டு போற. என்ன சோதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த சமுதாயம் அல்லாஹ் வந்து திரும்ப மாட்டேங்குது. திரும்ப விடாம ஒரு கூட்டம் வந்து அதை தடுத்துட்டு இருக்குது. என்ன கூட்டம்? முல்லாக்கள் கூட்டம். இந்த கூட்டம் என்ன செஞ்சுட்டு இருக்குது? இது இல்லாட்டி இந்த மக்கள் எப்படியும் அல்லாஹ் எங்களை காப்பாத்துன்னு கேட்டிருப்பாங்க, திரும்பி இருப்பாங்க. ஆனால் இதை தடுத்துக்கிட்டு இருக்குது இந்த கூட்டம். இந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கையே கிடையாது. இந்த கூட்டத்துக்கு எல்லாம் இவர்களுக்கு தீன் என்பது பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி, பிசினஸ். இவங்க எதுக்காக இருக்கிறாங்க? உங்க பள்ளிவாசல் பிசினஸ், மதரசா பிசினஸ், தர்கா பிசினஸ், எல்லாம் பிசினஸ். அவங்க பொழப்பு ஓடுறதுக்கு இது இல்லாட்டி அவங்க பொழப்பு ஓடாது. அவங்க பொழப்புக்காக மக்களை எல்லாம் வளைச்சு போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த மக்களும் இவங்களாம் பெரிய ஆளுங்கப்பா, தீன் தெரிஞ்சவங்க, இவங்க சொன்ன கரெக்டாக தான் இருக்கும். மக்களும் இவர்களை என்ன ஆகிட்டாங்க? ரப்பு தன்னுடைய இறைவன்களாக ஆக்கிவிட்டாங்க. அல்லாஹ் தஆலா யூதர்களை பற்றி சொல்லுவோம், கிறிஸ்தவர்களை பற்றி எல்லாம் சொல்லுவோம். அவர்கள் தங்களுடைய குருமார்களை தங்களுடைய இறைவன்களாக ஆக்கி கொண்டார்கள். குருமார்களை இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். அவர்கள் தங்களுடைய துறவிகள், அதாவது இன்னைக்கு சொன்ன செயல்மார்கள். அஹ்பாரஹும் தங்களில் புத்திசாலிகள், இன்னைக்கு சொன்னா அந்த உலமாக்கள். இவர்களை அவர்கள் என்ன செஞ்சாங்க? கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள். யார்? கிறிஸ்தவர்களை பத்தி எல்லாம் சொல்றோம். அப்போ ஒரு கிறிஸ்தவ கூட்டம் ரசூலுல்லாஹ் வந்துச்சு, கேட்டாங்க. யார் வந்து கேட்டாங்க, ஏன்னா நீங்க வந்து குர்ஆன்ல இப்படி வந்து எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நாங்க அப்படி யாரையும் கடவுளை எடுத்துக்கலையே. அங்க இயேசுதான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளை எடுத்துக்கிறோம். எங்க மத குருமார்கள், துறவிகள், அதுலேயும் அந்த ஃபாதர்ஸ்ன்னு இருப்பாங்கல்ல, கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அது மாதிரி அவங்களெல்லாம் நாங்கள் வந்து கடவுளாக எடுத்துக்கலையே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவர்கள் எதை ஹலால் என்று சொல்கிறார்களோ அதை நீங்கள் ஹலாலாக ஆக்கிக்கிறீங்களா இல்லையா? அவர்கள் எதை ஹராம் என்று சொல்கிறார்கள் அதை ஹராம் ஆக்கிக்கிறீங்களா இல்லையா? அதுதான் அவங்களை கடவுளாக எடுத்துக்கிறது. அதே தான் இன்னைக்கு நடக்குது. எங்க ஷேக் சொல்லிட்டு அதுதான் சரி, எங்க அஜரத்து சொல்லிட்டு அதுதான் சரி. அது உண்மையில சரியா தப்பா கொஞ்சம்
தப்பா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட எங்க அஜரத்து சொல்லிட்டாரு சரி, அந்த மதரசா பக்கம் கொடுத்துருச்சு சரி. அப்ப நீ யார நீ எடுத்திருக்கிற கடவுளாக? இவங்க சொல்றாங்க நாங்க அதை வணங்கல இதை வணங்கல, நாங்க அல்லாஹ் மட்டும்தான் வணங்குறோம். அல்லாஹ் சொல்றான் நீங்க ரப்பாக என்னை எடுக்கல, என்னை விட்டு விட்டு நீங்கள் உங்கள் உலமாக்களை, உங்களுடைய துறவிகளை, உங்க சேகுமார்களை நீங்க கடவுளா எடுத்துக்கிட்டீங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதுதான். அவங்க சொல்லிட்டா ரைட்டு, எங்க சேகு சொல்லிட்டாங்களா முடிஞ்சு போச்சு. அதை அந்த சேகம் அப்படி சேகு சொல்லிட்டா அவங்கதான் அப்படி, இதுதான் அவங்களுக்கு தாலிமே. அதுதான் மறு பேச்சு மறு கேள்வி அங்க இருக்கக்கூடாது. அல்லாவே அப்படி சொல்லலையேப்பா. குரான் நான் சொல்லியிருக்கிறேன் ஏத்துக்கோ, அப்படி அல்லாமே சொல்லலையே. நான் சொன்னதை சிந்தித்து பாருங்க தான் எல்லாம் சொல்றான். நான் சொன்னதை நீ என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்து விளங்கணும் சொல்றான். ஆனா எந்த ஷேக் அதை சொல்றாங்க? சிந்திக்காது. ஷேக் சொல்லிவிட சிந்திக்கிறேன். எந்த ஆளுன்னு சொல்றாங்க? கேள்வி கேட்டா அவ்வளவுதான். ஆளுங்க கேள்வி கேட்கக்கூடாது. அஜர் சொல்லிட்டா ரைட் ஓகே. ரொம்ப கேள்வி கேட்டா வேற மாதிரி ரொம்பலாம் யோசிக்க கூடாதுங்க. போய் ஒரு கேள்வி கேட்டுக்கணும். அப்ப என்னது ஈமான்? அது ஈமான் இருந்தால் அது நன்மையான காரியம். ஈமான் இல்லாவிட்டால் அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயமாக வெளியில் தெரிந்தாலும் அது என்னதான்? அது மோசமான விஷயம், தீமை. அது இவங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. எல்லாம் தீமை தான். நீ மொழுகுவது அது தீமை, செலவாக்குவது எல்லாம் தீமை, எல்லாத்தையும் பொழுது அதுவும் நரகத்துக்கு தான். நோன்பு வை நரகத்துக்கு போ, ஜகாத் கொடுத்து நரகத்துக்கு போ, ஹஜ் செஞ்சு நரகத்துக்கு போ, உம்ரா செஞ்சு நரகத்துக்கு போ, எல்லாம் உருண்டு பிறண்டு மக்களுக்கு உதவி செய்யறேன் செஞ்சு நரகத்துக்கு போடுவோம்ல. யாருக்கிட்ட உதவி செஞ்சு? எதுக்கு உதவி செஞ்சு? எல்லாம் எங்களை நல்லவன்னு நினைக்கணும். நல்லவன் நினைக்க செஞ்சா போகும். எல்லாம் நினைச்சிட்டாங்கல்ல இப்போ நரகத்துக்கு. அந்த ஹதீஸ்லயே வரும். ஒரு ஆலிம், அது ஒரு ஆலிம் இல்லை, எல்லா ஆலிமும் அங்க அப்படிதான். உனக்கு எலும்பு கொடுத்தேன்னு என்ன செஞ்ச? எல்லாம் எலும்பு கற்றுக் கொடுத்தேன். இல்லை உனக்குலாம் அப்படியே பெரிய ஆலிம் ஆளுக்கு அறிஞர் போகணும்னு தான் நீ என்ன செஞ்ச? கற்றுக் கொடுத்த. அது உனக்கு துணியாவிலே கிடைச்சி போச்சு. இழுத்துட்டு போக நரகத்துக்குன்றோம். அல்லாஹ்தால இந்த எல்லா நரக கூட்டங்களில் இருந்து பாதுகாத்து அல்லாஹ் நம்மை சொர்க்க கூட்டமாக ஆக்கி வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இஸ்திகாமத்தை தருவானாக. எல்லா மக்களுக்கும் ஈமானுடைய சிந்தனையை, ஈமானுடைய தேட்டத்தை, ஈமானுடைய முக்கியத்துவத்தை எல்லா மக்களையும் அல்லாஹ் உணரச் செய்வானாக. அதற்கு தடைகளாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் அல்லாஹ் தஆலா தகர்த்து எறிவானாக, உடைத்து எறிவானாக. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க பாக்கியம் நாம விளங்கணும். சின்ன பாக்கியம் இல்லை, ரொம்ப மோசமான இந்த உலகத்தில் எல்லாம் நம்மளை தப்பிக்க விட்டுருக்கான். நம்ம செய்யாடி நம்மளால தப்பிக்க முடியாது. வழியே இல்லை. பெரிய விஷயம் அது. நமக்கு தெரியல. நமக்கு அது சரியான முறையில் அதனுடைய மதிப்பு நமக்கு விளங்க முடியல. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோங்க. நாமளும் ஸ்ட்ராங்காக இல்லை, அதுதான் நம்ம ஸ்ட்ராங்காக்கி வச்சிருக்கோம். எவ்வளவு புயல் அடித்தாலும், எவ்வளவு சூறாவளி வீசினாலும், சுனாமியே வந்தாலும் அப்படியே அசைஞ்சு கொடுக்காமல் அதான் நம்மை பாதுகாத்தது. எல்லாம் ஒன்றும் அசைக்க முடியலையாடா நினைச்சேன். இதெல்லாம் சும்மா ஒரு தூசி ஃபோன் முதல்ல எல்லாம் பறந்து போயிடும் நினைச்சேன். எல்லாம் சேர்ந்து முட்டி மோதுறாங்க. அவங்க மட்டும் தான் உடஞ்சி போச்சே தவிர நினைச்சிட்டாங்க சும்மா ஒரு சின்ன தூசி. அதான் அல்லாஹ்தாலா காட்டினா, இது நீ நினைக்கிற மாதிரி சின்ன மடு இல்லை, இது மலை. இது இதனுடைய வேர் அது நான் தான் இருக்கிறேன். நம்முடைய வேறாக யார் இருக்கிறது? அல்லாஹ் இருக்கிறான். வெளியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பெரிய மலை பூமிக்குள்ள புதைஞ்சிருக்குது. வெளியில சின்னோண்டு அந்த சின்னோடு கல்லு தான் போல நோக்கி வைக்கலாம்னு பார்த்தா உள்ளுக்குள்ள அவ்வளோ பெரிய மலைகள். அது மாதிரி நினைச்சாங்க நாம சும்மா ஒன்று நம்ம ஒன்றும் இல்லைதான். மைதோ அச்சா நஹி லேக்கின் அச்சோ சே நிஸ்பத் மேரி. அந்த அச்சோன்னு யாரும் இல்லை. முதல்ல அந்த அச்சா யாரு? அல்லாஹ் தான் அச்சா. அந்த அச்சா யாரு? ஷேகுமார்கள்
ஷேகுமார்களும் அச்சாதான், ரசூலுல்லாவும் அச்சாதான். ஆனா முதல் அச்சா யாரு? அல்லாஹ் தான் முதல் அச்சா. அச்சானா முதல்ல யாரு வரணும்? அவனோட நல்லவன் யாரு? அச்சும் சொன்ன மாதிரி அப்ப எனக்கு நான் ஒன்றும் பெரிய நல்லவன் கிடையாது. ஆனா என்னுடைய தொடர்பு அந்த நல்லவனோடு, அல்லாஹ்வோடு, அந்த அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ரசூலோடு, அல்லாஹ்வுடைய தொடர்பில் ரசூலுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய அவுலியாக்கள் ஷேகுமார்களோடு. நாம எங்க போய் எப்படி சுத்தினாலும் அல்லாஹ்வை மறந்து விட்டு ஒரு நொடியும் வாழ்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அல்லாஹ்வை மறந்து விட்டு அசைவதற்கு உரிமை கிடையாது. எந்த காரியத்தையும் செய்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் அல்லாஹ்வுடைய ஈமான், அல்லாஹ்வை பற்றிய நல்ல எண்ணம், அல்லாஹ்வோடு தொடர்பு, அல்லாஹ்விற்காக என்ற உணர்வு அது நடக்கிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஷேகுமார்கள் நல்லவங்க தானே? நல்லவங்க தான். கௌசநாயகம், சிஷ்டி, காதிரி அந்த வழியில தானே வராங்க. யாராக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வை மறக்கடித்தால் அவர் ஷேഖே கிடையாது, ஷைத்தான். அல்லாஹ்வுடைய ஞாபகம் இவர் தான் அப்படி பெருசா இருக்கிறாருன்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஷேகாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு கராமத்தே காட்டினாலும் சரிதான், வானத்திலே பறக்கிறார். அவரை ஷேகா எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாது. அவர் பறக்கிறார் என்பதற்காக அவர் ஷேகா ஆக முடியாது. அவர் எனக்கு அல்லாஹ்வை காட்டி தர வேண்டும், எனக்கு அல்லாஹ்வை காட்டி தருகிறார் என்று சொன்னால் அவர் ஷேகா இருக்கலாம். அவர் பறந்தாலும் சரி, அவர் மிதந்தாலும் சரி, அது ஒரு அடையாளம் அல்ல. எது பறக்கிறதோ அற்புதங்களை காட்டுறதோ இது என்ன கிடையாது, அடையாளம் அல்ல. எவ்வளவு பெரிய சக்தி பெற்றவராக இருந்தாலும் அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருந்திருக்கலாம், என்ன வேணா எப்படியோ அல்லாஹ் கொண்டு அடைஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு அவர் அல்லாஹ்வை மறைத்தால், அல்லாஹ்வை விட்டு என்னுடைய தொடர்பை துண்டித்தால் நான் அவருடைய முரீதாக இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு அவர் என்ன செஞ்சாரு? அவர் அல்லாஹ்வுடைய தொடர்புல இருக்கிறார், ஆனா எனக்கு கட் பண்றாரு. இது விளங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம முரீதாக நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நம்பி இவர் கையை பிடிச்சிட்டோம், அல்லாஹ்வை பார்த்துப்பான் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்களும் ஒவ்வொரு விஷயமும் உஷாராக இருக்கணும். இவர் உண்மையில் என்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கிறாரா? சேர்க்காவிட்டால் வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். அதற்கு பிறகு நீங்கள் இருந்தால் அதுக்கு அல்லாஹ் பொறுப்பாளி அல்ல. அல்லாஹ் மேல பள்ளிப்பட முடியாது. அது யார் மேலே முன்னாடி வாழ்ந்த எந்த ஷேகுமார் மேலேயும் பள்ளிப்பட முடியாது. அந்த ஷேகு நல்லவர்கள் தான், கௌசநாயகம் நல்லவங்க தான், காஜா நாயகம் நல்லவங்க தான். ஆனால் அவர்களுடைய பரம்பரையில் வரக்கூடிய, அவருடைய சில்சிலாவில் வரக்கூடிய ஹலீஃபாக்கள் மாறிவிட்டால், அல்லாஹ்வை மறைத்து விட்டால், அல்லாஹ்வை காட்டாமல் தங்களுடைய பெருமையை காட்டினால் அதுக்கு காஜா நாயகம் பொறுப்பாக முடியாது, கௌசநாயகம் பொறுப்பாக முடியாது. அவங்களை நம்பிதானே நான் இதுக்கு வந்தேன். அப்ப எதுக்கு அல்லாஹ் உனக்கு அறிவை கொடுத்துருக்கிறான்? நம்ப வேண்டிய விஷயத்தில் நம்ப வேண்டும், பார்க்க வேண்டிய விஷயத்தில் பார்க்க வேண்டும். பிரயோஜனம் இல்லையா? விட்டு விட்டு செல்ல வேண்டும், விட்டுணும். டாக்டர்கிட்ட போறோம், மருந்து கொடுத்தாங்க, சாப்பிட்டோம், சரியாகல. வருஷம் கணக்கா போயிட்டு இருக்கிறோம், சரியாக மாட்டேங்குது. இல்லைங்க, இந்த டாக்டர்கிட்ட வந்துட்டேன், அல்லாஹ் நம்பி வந்துட்டேன், இருப்போம், சரியானாலும் சரி மோசமானாலும் சரி. அப்படி அல்லாஹ்வும் அப்படி சொல்லலை, எந்த ஒரு மனிதனும் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. சரி இல்லையா விட்டுருங்க. எது சரியில்லையா வேற எது சரியா இருக்கு? கடை வச்சு நடத்துறீங்க, லாபமே இல்லை, நஷ்டம் 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 நஷ்டம். நிஜாச்சுங்க, பாத்தியா ஊதி தாங்க கடை வச்சேன், யாசின் ஊதி கடை வச்சேங்க, டெய்லி யாசின் ஓதுறாங்க, அந்த கடையில நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. யாசின் ஊதி ஓது, பாத்தியா ஊது, என்ன வேணா பண்ணு, லாபம் வந்தா நடத்து, நஷ்டம் வந்தா விட்டுட்டு போ. நான் எல்லாம் ஓதி தான் நடத்துறேன், நஷ்டம் வந்தா அல்லாஹ் எனக்கு அதுக்கு நன்மையை தருவான் அப்படிலாம் அல்லாஹ் நன்மையை தர போறது. இப்போ குருடர்களாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யல, அனுமதி கொடுக்கல. தீனை மிக மிக கடுத்து நாசமாக்கி தீன் இன்றைக்கு மிக மோசமான நிலையில் ஒரு ஆசிரியராக இருந்தால் அந்த ஆசிரியர் தன்னுடைய அறிவை மாணவனுக்கு கற்றுத்தான். மாணவனை குழப்பக்கூடாது, மாணவனை ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றுபவன் ஆசிரியராக இருக்க முடியாது. எந்த அளவுக்கு கற்றுத்தர வேண்டும்? தன்னுடைய அறிவை அப்படியே கொடுக்கணும், அதான் ஆசிரியர். அதை நான் வச்சுப்பேன், அவனுக்கு சொல்லி தர மாட்டேன். தனக்கு எந்த அளவுக்கு திறமைகள் இருக்கு அந்த திறமையை அப்படியே மாணவனுக்கு கொடுப்பவர் தான் யாரு? ஆசிரியர். அப்படி கொடுக்காம லேசான வழிகள் இருக்கும், அது சொல்லித்தரது இல்லை.
கஷ்டமான விஷயங்களை மட்டும் சொல்லித் தர்றது. கஷ்டப்படணும். அப்ப அவர் உண்மையான ஆசிரியர் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. தனக்கு தெரியலையா? மாணவன் கேட்கிறான் ஒரு கேள்வி, தெரியலையா? தெரியல, சொல்ல வேண்டும். அப்படி சொன்னா தான் உண்மையான ஆசிரியர். நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன்ப்பா, இப்ப எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன், நாளைக்கு சொல்றேன். அப்படி அந்த தெரியாத விஷயத்தை கற்றுக்கொண்டு மாணவன் கற்று தரணும். அதுதான் ஆசிரியர் தவிர இவன்கிட்ட என்ன கேள்வி கேட்கறான், அவன் கேள்வி என்ன கேட்கறானோ புரியுறது இல்லை, அதுக்கு என்ன பதில்னு என்னத்த கேள்வி நம்ம என்ன சொல்றது? இவனா சம்பளம் கொடுக்குறான், கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, அதான் அதான்டா இது அப்படின்னு குழப்பி விட்டா அப்ப உண்மையான ஆசிரியரா? ஆனா எல்லா மாணவர்கள் எல்லாம் மரியாதை கொடுக்கணும், குட் மார்னிங் சார் அதான் சொல்லணும், ஏஞ்சி நிற்கணும், அது பண்ணணும், இது எல்லாம் பண்ணணும். ஆனா இவர் என்ன பண்ணணுமோ அதை என்ன செய்ய மாட்டாரு. அப்படித்தான் இன்னைக்கு உலமாக்களும் இருக்கிறாங்க, ஷேகுமார்களும் இருக்கிறாங்க. அவர்களுடைய பணியை அவர்கள் செய்வது இல்லை. பணியை செய்யாம வேலை பார்க்காம வெறும் சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஜாப். அது என்ன இவங்க கண்டுக்க போறாங்க. அதுல நாட்டம் என்னது, நிறைய இன்ஸ்பெக்ஷன்லாம் வருவாங்க, பாப்பாங்க அவ்வளோ படிக்கிறாங்களா படிக்கிறாங்க. இங்க எதுவுமே கிடையாது. அஜர்ந்து என்ன பண்றாரு, ஒழுங்கா தீன் அவங்களுக்கே தீன் தெரியாது. முத்தவங்களுக்கு என்ன தீனா தெரிஞ்சது? தலைவர் செயலாளர் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த காசு பணம் இவ்வளவுதான். அப்படி அவங்க பள்ளிவாசல்ல முத்தவழியா இருக்கிறது, இந்த பள்ளி முடித்து யார் திரும்பினாங்க முத்தவழி எங்க பொறுப்புல தான் இருக்கு. அவங்க தான் இத்தனை வருஷமா தலைவராக செயலாளர். இந்த அஜரத்துக்கு இவருடைய பொறுப்பு என்னவோ அந்த பொறுப்பை விளங்கியவர்கள் யார் இருக்கிறா? யாருமே இல்லை. யாரு கேள்வி கேட்க முடியும்? கேள்வி கேட்டாலே ஏமாத்துறாங்க, கண்காணிச்சாலே ஏமாத்துறாங்க. கண்காணிப்பே இல்லையே. ஷேகுமார்கள் என்ன சொல்லவே வேணாம். அவங்க தான் தலைவர், அவங்க தான் செயலாளர், அவங்க தான் பொருளாளர், எல்லாமே அவங்க தான். தர்கால அதுல இதுல எல்லாம் இருக்கிறவங்க யாரையும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் யாரும் கேட்க முடியும். அப்ப அவர்கள் ஒரு பொங்கலை ஏதோ 4 விஷயத்தை பிடிச்சி இந்த பிடிச்சி இந்த பிடிச்சி ஏதோ ஒரு 4 பேருக்கு தான் யாரும் ரொம்ப மாணவர்கள் 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்போம். இப்போ 4 பேருக்கு தான் நீங்க சொல்லிக் கொடுப்பீங்கன்னா 4000 பேர் எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க? 4000 பேரை எதற்கு உங்களுடைய சீடர்களாக ஆகுறீங்க? 4 பேருக்கு தான் சொல்லி தர முடியும்னா 4000 பேரை அனுப்பி விட்டுருங்க. நீங்க எங்கன்னா போய் படிச்சதுன்னு சொல்லிடுங்க. ஒரு அஜரத்தை போன் பண்ணீங்க, அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன இது அதிகமாக வரலாம்னு சொன்னா அக்கீதா கெட்டு போயிருவாங்க. ஒரு அக்கீதா கெட்டு போயிடும். என்ன அக்கீதா கெட்டு போயிடும்? சரி ஒன்று இது அக்கீதா கெட்டு போயிடும். உங்க முகல்ல அவருக்கு இடத்துல 20-30 வருஷமா இமாமா இருக்கு. எத்தனை பேருக்கு அக்கீதாவை நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஆமாம்மா அதெல்லாம் இல்லை. எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்தீங்க? வாரத்தில் ஒரு சும்மா பேசுறீங்க. அதுக்கப்புறம் அதிகமாக போனால் ஒரு தப்சீர் நடத்துவீங்க. ஒரு மற்ற பிள்ளைங்களுக்கு அலிபாத்தா சொல்லி கொடுப்பீங்க. வருஷத்துக்கு மீளாத விழா, யோசனை விழா அப்படின்னு ஒரு விழாவை நடத்தி 4 பேரை விட்டு இது பண்ணுவீங்க. அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, தீனை பற்றி ஈமான்ல 6 காரியம் இருக்கு. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பஅதல் மௌத். 7 விஷயம் சுருக்கமா 6 ஒன்று சேர்ந்த 7. இதுல இந்த ஈமான் காரியங்கள் இந்த 7ல் எதை பத்தி நீங்க யாருக்கு பாடம் நடத்திருக்கீங்க? முத்தவழி கூட வர நடத்திருக்கீங்களா? எதுவும் இல்லை, அகீதாவே இல்லை. ஆனா நம்மளுக்கு சொல்றது அகீதா கெட்டு என்ன? அகீதா யாரு இருக்குது முதல்ல கெட்டு போறது, இருந்தா தானே கெட்டு போறதுக்கு. தானும் செய்ய மாட்டாங்க. யாராவது செய்தால் செய்பவர்களையும் இவர்களால் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. ஏன்னா இதை பார்ப்பவர்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு அது மனித சமுதாயத்தை பாதுகாப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இந்த சமுதாயத்தில் மனித இனத்தை பயப்படுவது தீய உலமாக்களை தாண்டும். தீய உலமாக்களை தான் பயப்படுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் நமக்கு எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால் அதனுடைய காரணம் ஒன்றும் இல்லை. அது அவர்களுடைய வயிற்று குழப்பில் அடி விழுந்துருமோ அந்த பயம்தான். உலமாக்களை குறை சொல்றாரு, அவர் சொல்லிட்டாங்க தெளிவாக. உலமாக்கள் தங்களுடைய சேவை பணியை செய்யறது இல்லைன்னு சொன்னாங்க. அது உண்மைனா உண்மைன்னு சொல்லுங்க, இல்லை பொய்னா நாங்கள் இல்லையே நாங்கள் பணியெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நம்ம ஒரு கருத்தை சொல்றோம், நீங்க அது மாற்றமா சொல்றோம்னா சொல்லுங்க. ஒரு கருத்தை சொல்லிட்டாலே அப்படியே நல்லது செய்யறவங்க இருக்கலாம், பெரும்பான்மையை வச்சு நம்ம சொல்றோம். அல்லாஹ் தஆலா நம்மை இவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க,
கியாமத்துடைய நாள், அதனுடைய நெருக்கத்தில் ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும் சொன்னாங்க. அந்த காலத்தில் தீனை வைத்திருப்பவர்கள் கையில் நெருப்பு கங்கை வைத்திருப்பதை போல இருப்பார்கள். அந்த காலத்தில் தீனை வச்சிருக்கிறது கையில நெருப்பு கங்கை வச்சிருக்கிற மாதிரி. நெருப்பை வச்சிருக்க கையில் எப்படி இருக்க முடியும்? அது மாதிரி இருக்கும் தீனை வச்சிருக்கிறது. அவ்வளவு ஆபத்தானதுன்னு, அவ்வளவு பிரச்சனைக்குரியது அந்த காலம் தான் நம்ம பார்த்துட்டோம். அவங்களுக்கெல்லாம் கொதிக்குது. நாம சும்மா லேசாக போயிட்டு இருக்கிறோம். இதுவே அவங்களுக்கு என்ன ஆகுது? அப்படி அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம் தான் அல்லாஹ் தஆலா உண்மையான தீனை முழு அந்த உள்ளுணர்வோடு, முழு உறுதியோடு, உயிரோட்டத்தோடு பேசுவதற்கும் கேட்பதற்கும் விளங்குவதற்கும் அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லா பிரச்சனைகளிலும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். அல்லாஹ் நமக்கு பாதுகாவலாக இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக சுக்ர் செய்ய வேண்டும். ஈமானை பலப்படுத்தும். ஈமானை பலப்படுத்துறதுக்கான விஷயம் தான் நம்ம இந்த எழுதி எல்லாத்துக்கும் நம்ம அனுப்பணும். அல்லாஹ்வோடு எப்படி நம்ம பேசுறது, அது எவ்வளவோ நம்ம பேசுறது இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு நாள் நம்மளா எதாவது பேசணும்னா ஒரு நாள் ஒன்று பேசுவோம், அது ஒரு தெளிவில்லாமல் இருக்கும். நம்ம பல விஷயங்கள் மறந்துடும். அதனால எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கினது மாதிரி எல்லாமே வந்துருச்சா இல்லையா? அதில் ஏதாவது விடுபட்டது ஏதாவது இருக்குதா? எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கினது மாதிரி அல்லாட்ட கேட்டு வாங்கினது. அது நாமளா என்ன செய்யலாத, நாம ஒன்றும் செய்யலாம். அல்லாட்ட கேட்டு தான் ஒரு நல்ல சொல்கிறோம். எல்லோரும் பேசுவது ஒரு நல்ல ஒரு எல்லாம் அரபியில் சொல்லுவாங்க ஜாமிய மாநிலம்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயங்களும் உள்ளடக்கிய எதுவும் விடுபட்டு போகாத ஒரு துவாவை நல்லா கற்றுக் கொடு. கேட்டு அதை வாங்கி அதில் சிறப்பான முறையில் அமைச்சு கொடுத்துருக்கோம். அதை நம்ம இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். என்ன செஞ்சுக்கலாம்? அதில் அதை சொல்வதோடு அதோட நமக்கு தேவையான சில விஷயங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கூட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைக்கக்கூடாது. அதில் உள்ளதை விடுபட்டுறாமல் அதில் எக்ஸ்ட்ரா நம்ம சில விஷயங்களை சொல்லணும். இல்லை எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குற நம்ம சொல்கிறோம், இல்லை ஒரு பணமாக இருக்குன்னு சொல்கிறோம். அதோட இப்போ நமக்கு ஏதோ கைகால் வலி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கைகால் எல்லாம் அதெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக ஆஃபியத்தாக இருக்குது அப்படின்னு இடையில என்ன செஞ்சுக்கலாம், நம்ம சேர்த்துக்கலாம். குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குதுன்னா என் குடும்பம் சலாமத்தாக ஆஃபியத்தாக எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நம்ம தனிப்பட்ட இதில் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குடும்பம் நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக. அப்படி நமக்கு வேண்டிய விஷயங்களையும் அதோட என்ன செஞ்சுக்கலாம், தேவைப்படுற நேரத்தில் அப்படி சேர்த்துக்கலாம். இப்போ ஈமான் அதை கொண்டு நம்முடைய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக ஆகும். அந்த ஈமானை கொண்டு நாம் எல்லா காரியங்களையும் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற அந்த இஹ்லாஸையும் ஈமானில் நம்ம சேர்த்து ஈமானோடு இஹ்லாஸோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நமக்கு ஈமானை பலப்படுத்தி தருவானாக. இஹ்லாஸான முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.